கொட்டும் மழையிலும் திருகோணமலை மூதூர் பாட்டாளிபுரம் பாமகள் வித்தியாலயத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். திருகோணமலை மூதூர் வலயக்கல்வி பிரிவில் உள்ள பாட்டாளிபுரம் பாமகள் வித்தியாலயத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டது. பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் சுமார் 2 மணித்தியாலங்களாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மூதூர் பாட்டாளிபுரம் பாமகள் வித்தியாலயத்தில் 352 மாணவர்கள் கல்வி கற்பதோடு இது காப்போத சாதாரண தரம் வரையான மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலையாகும். இந்த பாடசாலையில் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், சமயம் உள்ளிட்ட பாடங்களுக்கான ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதோடு இது தொடர்பாக கிராம மக்கள் அதிகாரிகளிடம் பல்வேறு தடவைகள் கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆர்ப்பாட்ட இடத்திற்கு மூதூர் வலயக்கல்வி அலுவலகத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் தேவதாஸ் ஜெயந்தன் வருகை தந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது மூதூர் வலயத்தில் பல பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை இருப்பதாகவும் இது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு ஒரு குழு ஒன்றை மூதூர் வலயக்கல்வி அலுவலகத்திற்கு வருகை தருமாறு பிரதி கல்வி பணிப்பாளர் கூறினார். இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அத்துடன் பிரதி கல்வி பணிப்பாளரிடம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களால் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. என்னுடைய பாட்டாளிபுரம் பாமகள் தமிழ் வித்தியாலயத்தில் காலங்காலமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை என்பது மிக மோசமான நிலையிலே காணப்படுகிறது. இது சம்பந்தமாக பல வருடங்களாக மூதூர் வலயக்கல்வி அலுவலகம் மற்றும் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சு அனைவரிடத்திலே நாங்கள் போய் சொல்லி கூட எங்களுக்கு இதுவரைக்கும் எவ்விதமான தீர்வுகளும் கிடைக்கவில்லை. குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகள் இந்த ஆசிரியர்கள் இல்லாமல் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றார்கள். அமைவாக இன்றைய தினம் நாங்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி கொண்டு எங்களுடைய மகஜர் சம்பந்தமாகவும் அதிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நியாயமான கோரிக்கைகள் சம்பந்தமாகவும் அது தொடர்பான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம். அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யப்படாத பட்சத்திலே மீண்டும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்குவோம். மூதூர் வலய கல்வி பணிமனை மற்றும் மாகாண கல்வி பணிமனை போன்றவற்றை முடக்கி அவர்களுடைய செயற்பாடுகளை நிறுத்தி எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்துக் கொள்வதோடு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது. இது சம்பந்தப்பட்ட அதிகாரி மாதிரி இதுக்குரிய முடிவு எடுக்கணும். சோனல் ஆபீஸால இது தலைவர் கேட்டார் இதுக்கு முடிவு வரல. அப்ப இன்னும் எங்கிற பிள்ளைகள் ஓஏல பாஸ் பண்ணாம கணிதம் பாஸ் பண்ணாடி இன்னும் ஏஎல் படிக்கிறேங்கிற பிள்ளைகள்